அது ஒரு சமுதாயத்துக்கும் சரி, ஒரு தேசத்துக்கும் சரி, ஒரு தனி மனிதனுக்கும் சரி, சுய மேலாண்மை, அதாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த சுய மேலாண்மை மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. மாணவர்களாகிய உங்களிடம் பல நேரங்களிலே உங்களை நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம், வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட சில சுய மேலாண்மை சார்ந்த நல்ல விஷயங்களை உங்களிடமிருந்தும் ஆசிரியர்களாகிய நாங்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு முறை இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடந்த பொழுது ஒரு அம்மா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, படிப்பெல்லாம் சொல்லி தரீங்க சார், கொஞ்சம் இவனுக்கு இரக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இரக்கம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம், கருணை. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அன்பின் குளவிங்கிறார். கருணை என்பது அன்பு பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை. அன்புல இருந்து தான் கருணை வரும். ஆனா அன்பு வரணுமே. அந்த மாதிரி கொஞ்சம் அன்பா இருக்க சொல்லுங்க சார் அப்படின்னா கூட பரவாயில்ல, கருணை இரக்கத்தை சொல்லி கொடுங்கிறாங்க. நான் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், இந்த பசங்களுக்கு இந்த இரக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? இதை நம்ம எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது இவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்ச பொழுது ஒரு தடவை போன வருஷம் தான் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நம்ம பசங்க தான் அப்பப்போ சம்பவம் பண்ணுவாங்களே. ஒரு சம்பவம், ஸ்டாஃப் ரூம் போனேன், ஒரு வாத்தியார் சோகமாக உட்காந்தார். என்னப்பா ஆச்சு, ஏன் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் வகுப்பில் நடந்ததை சொன்னார். காலையில் வகுப்புக்கு போனேன், பின்னாடி பெஞ்சில் அந்த துருதுருன்னு ஒருத்தர் இருப்பான்ல, ஆமாம், அவன் ஒரு மாதிரி உட்காந்துதான், கண்ணெல்லாம் செவந்துருந்து அழுதுதான் போல. நான் பக்கத்தில் போய் கேட்டேன், என்னடா ஆச்சு அப்படின்னு. அவன் சொன்னான், தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு. எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னடா தாத்தா செத்து போயிட்டான்னு சொன்னா, நீங்க கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கியடா அப்படின்னோடனே, இல்லை சார் எங்க தாத்தா இல்லை, கோபியோட அப்பா சார். கோபியோட அப்பாவா? கோபி யாரா சார்? பாக்கியலட்சுமி புருஷன் சார் அப்படி. இவருக்கு புரியல, அது யாரா பாக்கியலட்சுமி? அப்பதான் பக்கத்துல இருக்க பையன் சொல்லியிருக்கான், சார் பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு சார், நேத்து எபிசோட்ல அந்த தாத்தா செத்து போயிட்டார் சார், அதுதான் சார் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கானே. அந்த வாத்தியார் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, அப்படியே வந்து ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து என்கிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணே கலங்கிருச்சு. என்னையா நம்ம இவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதோ சீரியல்ல தாத்தா செத்து போயிட்டான்னு சொல்லி இவன் இப்படி உட்கார்ந்து இருக்கான, ஐயா இதெல்லாம் நியாயமா அப்படிங்கும் போது தான் இப்ப நான் சொன்னேன், தம்பி நம்ம பக்கத்திலேயே இருக்கோம், அதனால அவன் நம்ம மீது வச்சிருக்கிற அன்பு நமக்கு தெரியல. ஒரு சீரியல்ல தாத்தா செத்ததுக்கே அழுகிறான் அப்படின்னா, நாளைக்கு நம்மளை பிரிஞ்சு போகும்போதோ இல்லை நமக்கு ஏதாவது ஏற்பட்டாவோ அவனால தாங்க முடியுமா தம்பி? நம்ம பையன் கரெக்டா தாப்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த வாத்தியார் கொஞ்சம் சமாதானமாகவும், அப்படி சொல்றீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி உங்களுக்குள்ளும் சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம்.